இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு இருக்கிறது இதுக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடும். தயவு செஞ்சு இவளை இங்கேருந்து சீக்கிரமாக அனுப்புங்க. இதை கேட்டுட்டு தன்விக்குருவி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிருச்சு. அப்படி போன தன்விக்குருவி யாருக்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் ரொம்பவே சோகத்தில் இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு உதவி செஞ்ச மயில் அங்கே வந்துச்சு. என்ன குருவி, எதுக்காக இங்கே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? உனக்கு எதுவும் உதவி வேணும்னா என்கிட்ட வர சொன்னேல, இப்போ சொல்லு, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? மயிலே, என்னோட பொண்ணுக்கு உடம்பெல்லாம் ரொம்பவே கொப்பளங்களாக இருக்குது. என்னோட பொண்ணுக்கு ரொம்பவே சூடாக இருக்குன்னு சொல்கிறா. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் குளிராக தங்குறதுக்கு ஏதாவது ஒரு வீடு இருந்தால் எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடு இருந்தால் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. தன்விக்குருவி அப்படி கேட்டதுமே மயில் ஒரு அழகான வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. அது வேப்ப மரத்துக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு குடிசைக்கு கூட்டிகிட்டு போச்சு. அது சொல்லிச்சு, இங்கே பாரு குருவி, இந்த மரம் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். உன்னோட பொண்ணை நீங்கள் கொஞ்ச நாள் வச்சாலே போதும், அவளுக்கு இருக்கிற வியாதி சீக்கிரமாக குணமாயிரும். மயிலே, நான் செஞ்சதை